இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு ஃபேமிலி டிராமா வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஃபேமிலி டிராமானாலுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேற லெவல்ல எமோஷன்ஸ், பாண்டிங், லவ், ட்விஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருக்கும். மிஸ் பண்ணவே கூடாத ஒரு சீரிஸ். அதனால கண்டிப்பா கேளுங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல நிறைய மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. அப்புறம் பொண்டாட்டிக்கு புருஷன் காப்பி கொடுத்து குட் மார்னிங் சொல்றாரு. ஹஸ்பண்டோட நேம் வந்து தேவ் அண்ட் ஒய்ஃபோட நேம் வந்து ரதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவ் ரதி கிட்ட நைட் எத்தனை மணிக்கு வந்தா நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு கேக்குறாரு. இந்த ரதின்றவங்க ஒரு டாக்டர் போல. ரதியும் நேத்து ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் இருந்தது, முடியறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிருச்சு, அதான் லேட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் பேரு சித், பொண்ணு பேரு திவி. தேவ் ரதி கிட்ட உங்ககிட்ட பசங்க பேசிட்டு தான் தூங்குவேன்னு அடம் பிடிச்சாங்க, அதான் உனக்கு வீடியோ கால் பண்ணேன்னு சொல்றாரு. அதுக்கு ரதி, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. தேவ், எனக்கு தெரியும், ஆனா அவங்கள சமாதானப்படுத்தணும்ல, அதனாலதான் கால் பண்ணேன்னு சொல்றாரு. அப்புறம் அங்க கட் பண்ணி அலாரம் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்மள மாதிரியே சோம்பேறித்தனமா எந்திரிக்கிற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினியே. இவங்க பேரு ரீனா. இன்னைக்கு தான் இவங்க ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா போகணுமான அவசர அவசரமா கிளம்புறாங்க. இவங்க ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்காங்க. அங்க குளிக்க போலாமேன்னு போய் பார்த்தோம்னா ஒரு கியூவே நிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் குளிக்க போனா தண்ணி வரல. அந்த ஹாஸ்டல்ல டயத்துக்கு தண்ணியை கட் பண்ணிடுவாங்க போல. அப்புறம் வாட்ச்மேனுக்கு லஞ்சம்லாம் கொடுத்து குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க ஒரு வழியா. அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ரதி போன்ல யார்கிட்டயோ ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ சித்து ஒரு லெட்டரை திவி கிட்ட காமிக்கிறான். திவி என்னடா அதுன்னு கேட்க, நான் அம்மாவை வரைஞ்சிருக்கேன், இந்த லெட்டரை அம்மாட்ட கொடுக்க போறேன்னு சொல்றான். திவி அம்மா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல, சித் கண்டிப்பா அம்மா பாப்பாங்கன்னு கான்பிடென்ட்டா சொல்றான். அப்புறம் ரதி போன் பேசிட்டு வந்ததும் அம்மானு சித் அந்த பேப்பரை காமிக்க போனா அதுக்குள்ள இன்னொரு கால் வந்துருது. அந்த இடத்துல அதனால சித்தால கொடுக்க முடியல. தேவ் தான் எப்பவும் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாரு போல. இன்னைக்கு அம்மா கூட போகணும்னு பசங்க கேட்க தேவ் ரதி கிட்ட சாக்கு போக்கு சொல்லி ரதி கூட அனுப்பி வச்சிடறாரு. அப்போ சித் அந்த பேப்பரை கொடுக்க வர, டிரைவ் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பழக்கம் இது, பின்னாடி போய் உட்கார்ந்து சீட் பெல்ட் போடுன்னு சொன்னதுனால சித்தால அங்கேயும் பேப்பரை கொடுக்க முடியல. அங்க கட் பண்ணி ரீனாவை காமிச்சா வேகமா வேலைக்கு போகணும்னு ஒரு சேராட்டோல ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. வேகமா ஓடி வந்து ரீனா பக்கத்துல உட்கார்றான். ஹீரோவோட பேர் வந்து அர்ஜுன். அர்ஜுன் அவனோட பர்ஸை பப்புலையே மறந்து வச்சுட்டு வந்திருப்பான் போல. ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது ஒயின் ஷாப்பை பார்த்ததுமே ரீனாவோட பேக்க புடிங்கிட்டு வண்டியில இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்க, ரீனாவும் வண்டியை நிறுத்த சொல்லி அர்ஜுனை துரத்திக்கிட்டு ஓடும்போது ரதியோட கார் முன்னாடியே போய் விழப்போக ரதி கிட்ட ரீனா சாரி கேட்டுட்டு மறுபடியும் அர்ஜுனை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் பசங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டு ரதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரதி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து ஆர்கே ஹாஸ்பிட்டல். இங்க ரதி தான் சீஃப் டாக்டரா இருக்காங்க. ரதி ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் நர்ஸ் 5 ஜூனியர் டாக்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ரதி ஜூனியர் டாக்டர்ஸை மீட் பண்ணி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க இந்த வளர்ந்தவன் பேரு குணா, இவன் பேரு நவீன், இந்த பொண்ணு பேரு வந்து தேஜு, அப்புறம் இந்த சுருட்ட முடிக்காரன் பேரு வந்து ராக்கி. இவங்களும் தன்னை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன 4 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்களை காணும்னு ரதி கேட்க, அவங்க கொஞ்சம் லேட்டா வர்றதா சொன்னாங்கன்னு நர்ஸ் சொல்றாங்க. அப்புறம் அந்த 4 பேர்கிட்டயும் இங்க டைம் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு ரதி சொல்லும் போது அப்போ ரீனா அங்க வந்து நின்னு சாரி மேம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ரீனாவும் டாக்டர் தான் போல. ரீனா லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்டா 50 ஸ்குவாட் போடுன்னு சொல்லிடுறாங்க. ரதி சொன்னதை கேட்ட எல்லாருமே ஷாக்காக, நீங்க லேட்டா வந்தா உங்களுக்கு இதே பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்ல இருக்கும்போது, ஏங்க லேட்டா வந்ததெல்லாம் அவ்வளவு பெரிய தப்பா, இந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட் எப்படிதான் யோசிச்சு வச்சிருக்காங்களோன்னு குணா சொல்றான். அதுக்கு தேஜு, இது ஹாஸ்பிட்டலா இல்ல மிலிட்டரி கேம்பானே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க சீனியர்ஸ் வர்றாங்க. சீனியர்ல ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தவங்க பேர் வந்து அனிதா. ரவியும் அனிதாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க போல. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஜூனியர்ஸா ஜாயின் பண்ணிருக்க நீங்க சீனியர்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும், அதுதான் இங்க வழக்கம்னு ரவி சொல்றான். அனிதாவை பார்த்ததுமே குணாவுக்கு லவ் ஆயிருது. ரவி அனிதா கிட்ட உங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கல்ல, இவங்க யாராவது தேருவாங்களான்னு கேட்க, அதுக்கு அனிதா எவை மூஞ்சுமே சரியில்லடான்னு சொல்லிடுறாங்க. குணா அனிதாவை பார்த்து ஓவர் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கறத பார்த்துட்டு ரவி எதுக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதாவே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நர்ஸ் இவங்க தான் ஆர்கேன்னு போட்டோவை காமிச்சு சொல்ல, குணா என்ன செத்துட்டாரா அப்படின்னு கேக்குறான். நர்ஸ் இன்னும் சாகலடா, உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ தேஜு ரீனா கிட்ட இவங்க வாழ்க்கையில எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அங்க கட் பண்ணி ஆர்கேவை காமிச்சா வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு பெட்ல போன் அடிக்கிறது கூட எடுக்க முடியாம உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு போல. அவரை கூப்பிட்டு போனை எடுக்க சொல்லி என்னன்னு கேட்க சொல்றாரு. பேசினவரு உங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தாரு, உங்க பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கதா சொல்றாரு. அர்ஜுன் தான் ஆர்கேவோட பையன் போல. சரக்கு பாட்டிலோட உள்ள வந்து கவுன்சிலிங் நான் உங்ககிட்ட கேட்டேனா, பாவம் அந்த ஆளுக்கு வேற மூஞ்சலா ரத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதனாலதான் இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் என்னோட காஸ்ட்லியான வேலட்டை வேற நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். இதுல இருந்தே அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்கன்றது தெரியுது. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு காசையும் காசாவையும் வாங்கிட்டு
போயிடுறான். அங்க கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல காமிச்சா ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. அப்போ எல்லாருமே அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்க்க பேஷண்ட்டுக்கு ஓ நெகட்டிவ் பிளட் ஒரு யூனிட் தான் இருக்கு, வெளிய இருந்து வரணும்னா 2 மணி நேரம் ஆகும்னு நர்ஸ் சொல்ல, ரதி சரி அந்த ஒரு யூனிட் பிளட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அப்ப தேஜு போய் எடுத்துட்டு வரும்போது ரீனா தெரியாம திரும்பும்போது தட்டி விட்டு ரத்தம் எல்லாமே கீழே கொட்டி வேஸ்ட் ஆயிருது. இத பார்த்த ரதி ரீனாவை திட்டி வெளியே போக சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட பாக்குறதுக்கு நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை ஆல்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.